இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜுமா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜுமா உடைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், முஃமின்களின் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், முஃமின்கள் என்றால் அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பன போன்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு ஏன் என்றால், உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தவை குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அத்தகைய கொள்கையை மக்கள் மன்றங்களில் நாம் பேசும் பொழுது நமக்கென்ற நாம் அறியாத ஒரு பார்வை மக்களுடைய பார்வையில் இருக்கிறது. இவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றக்கூடியவர்கள், மற்ற எதற்கும் இவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமும் இஸ்லாம் தான் என்று நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்முடைய இந்த கொள்கையை பிடிக்காதவர்கள் அறியாத நிலையில் நம்ம எல்லோரும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களுடைய பார்வையில், கழுகு பார்வையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தகவல். இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இதோ இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய உயிர்களை விட மேலானவர் என்று இந்த முஃமின்கள் கருதுகிறார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்மளுடைய உயிரை விட நமக்கு மேலானவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற ஒரு கொள்கையிலும் நாம் இருக்கிறோம். அதோடு இல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். 68வது சூரா, அந்த சூராவினுடைய 4வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுதே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை மக்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்லும் பொழுது அக்லாக் உடையவர்களாக, நல்ல குணங்கள் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர் என்ற தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான். நாம் பின்பற்றக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்யும் பொழுது நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? மற்றவர்களால் விமர்சனம் செய்யப்படக்கூடிய நபர் அல்ல, உலகத்திலே எவனாலும் விமர்சனம் செய்யப்படாத ஒரு இறை தூதர். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்கின்றான், மக்கள் மன்றத்திலே வெளிப்படையாக பேச சொல்கின்றான். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி,
இதற்கு முன்னால் உங்களிடையே நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேனே, அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீங்களா? என்கிட்ட ஏதாச்சும் குறைய பார்த்தீங்களா? நான் ஏதாவது உங்களை மோசடி செய்தது உண்டா? உங்களை ஏமாற்றியது உண்டா? உங்களை திட்டியது உண்டா? உங்கள் விஷயத்தில் கோபம் கொண்டது உண்டா? எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி, நான் நபியாக ஆவதற்கு முன்பாக உங்களிடையே பல வருடங்கள் நான் வாழ்ந்தேன். என்கிட்ட ஏதாச்சும் தவறு இருக்கா? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய ஒழுக்கத்திலே, என்னுடைய நடவடிக்கையிலே, என்னுடைய கட்டளையிலே ஏதாவது ஒன்றை அஃபலா தஅகிலூன், சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு பகுதி கரைகள் படிந்தது உண்டா? அல்லது ஏதாவது குறைகள் நிறைந்தது உண்டா? உலகத்தில் எவனுக்கும் இந்த சிறப்பில்லை. அத்தகைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இதோ இந்த முஹம்மது உங்களுக்கு அழகிய ரோல் மாடல், நமூனா உங்களுக்கு இருக்கிறார் என்று அல்லாஹ் நாம் பின்பற்றக்கூடிய இறை தூதரை அறிமுகம் செய்கின்றான். இத்தகைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஏகத்துவவாதிகளாக, மோமின்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடாத குணங்கள் என்ன? நான் மோமின் என்று சொல்கின்றேன், என்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாத கெட்ட குணங்கள் என்ன என்றால், அதில் முதல் விஷயமாக, நான் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்றால், அல்லாஹ்வை நம்பியவனாக, தன்னை மறுமையை சார்ந்த ஒரு நபராக கருதி இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்றால், கோபம் என்ற குணம் நம்மிடத்தில் இருந்தவே கூடாது. கோபத்தை படக்கூடிய, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குணம் கண்டிப்பாக நம்மிடத்தில் கட்டுப்பாட்டில் தான் அது வைத்திருக்க வேண்டும். அது எல்லைகள் மீறி நம்மிடத்தில் வெளிப்படுத்தி விடக்கூடாது. ஏன்? நான் முஃமினாக இருக்கிறேன், அதனால. அதை குறித்து இஸ்லாம் ஏராளமான தகவல்கள் நமக்கு சொல்கிறது. அதற்கு முன்பாக, ஒருவர் கோபப்படுகிற பொழுது அவன் இழக்கக்கூடிய இழப்புகள் என்ன? நிதானத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். தன்னுடைய சிந்தனையை அவர்கள் அங்கே பாழாக்கி விடுகிறார்கள். நான் கோபப்படுகிற பொழுது இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதை நான் கவனிக்க முடியாது. நான் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறேன், அருவருப்பான மோசமான வார்த்தை தான் நான் பிறருக்கு சொல்கின்றன என்ற அந்த சிந்தனை இல்லாதவனாக, பைத்தியக்காரத்தனமாக நான் அங்கே ஆகிவிடுவேன். எப்போ? நான் கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, என்னில் கோபம் வருகிற பொழுது. இது யதார்த்த நிலை. கோபத்திற்கு பிறகு அவன் நிதானத்தை அடைகிற பொழுது அவனே சொல்லி விடுவான், கோபப்பட்டதனால தான் அவனை அடித்தேன், கோபம் ஏற்பட்டதனால தான் அவனை திட்டினேன், கோபம் வந்ததனால தான் அவன் கொலை செய்தேன். கோபத்தினுடைய விளைவுதான் எல்லா தீமைகளுக்கும் காரணியாக இருக்கிறது. அவன் தன்னுடைய சிந்தனையை இழந்து விடுவதற்கும், தான் ஒரு சிறந்த மனிதன் என்று இஸ்லாம் மனித குலத்தை சொல்கிறது. ஏன்? அறிவு இருக்கிறது, சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, தன்மை இருக்கிறது. இது ஆட்டுக்கு இல்லை, மாட்டுக்கு இல்லை, கழுதைக்கு இல்லை, பன்றிக்கு இல்லை, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததால தான். படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களிலும் சிறந்தவன் யார் என்றால் மனித இனம்தான் என்று ஏன் இஸ்லாம் சொல்லுது? நல்லது எது, கெட்டது எது தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்திருக்கிறான். அப்போ நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது குடும்பங்களை இழந்து விடுகின்றோம், பல உறவுகளை அங்கே துண்டிக்கப்படுகிறது, நட்பு வட்டாரம் சிதைந்து சின்ன பின்னமாக்கப்படுகிறது, அங்கே கொள்கை உறவுகள் சிதைக்கப்படுகிறது, ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம், அந்த அன்பு, பாசம் எல்லாத்தையும் சீர்குலைத்து விடுகிறது. ஆக மொத்தத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நாசப்படுத்தக்கூடியது இந்த கோபம். இது ஒரு தகவல்.
உலகம் தொடர்பாக மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கோபப்படுகிற பொழுது ஒரு 10 செகண்ட் அவன் எமோஷனல் ஆகி அவன் கோபத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவனுடைய உடல் மீண்டும் ரிகவர் ஆக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் தேவைப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் அவருடைய கோபம் பயங்கரமானதுங்க, பெருமையா பேசும். அவர் கோபம் வந்துருச்சு அவ்வளவுதான், என்ன மென்டலா தான் போவான். மருத்துவ உலகம் பேசுகிறது 10 செகண்ட் ஒருவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் என்றால் அவனுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் பாதிப்படைகிறது. அவனுடைய உடல் ஒரு இயல்பு நிலைக்கு சாதாரண நிலைக்கு திரும்புவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் எடுக்கணும். அந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகிறது, அவனுடைய இதய துடிப்பு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். அப்ப கோபம் எங்கேயாவது உலக ரீதியாக மருத்துவ ரீதியாக யாராவது ஒருவர் இது சிறந்த குணம் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. அவங்க சொல்றாங்க மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க, நளினத்தன்மையோடு நீங்கள் வாழுங்கள் என்ற தகவலை தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் கோபத்தை குறித்து பேசுகிறது. ஏன்னா நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லும் பொழுது, ஹதீஸை சொல்லும் பொழுது நம்மளுடைய மனதில் அது ஆழமாக பதியாது. மருத்துவர் ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டார் வைங்களேன், சுகரு இந்த டேப்லெட் சாப்பிடணும் சாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஏன்? உயிர் மேலே அவ்வளோ ஆசை. மருத்துவருடைய பேச்சு அவ்வளோ எடுப்படும். டாக்டர் சொல்லிட்டார் இது சாப்பிடாத அது சாப்பிடாத, இது உடனே அதை ஃபாலோ பண்ணணும். குர்ஆன்ல ஏராளமான அறிவுரைகள் இருக்கு, எதையும் பின்பற்ற மாட்டோம். இது மனிதனுடைய யதார்த்த நிலை. சரி, இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது கோபத்தை குறித்து? அதுவும் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக தன்னை மோமின்கள் என்று இந்த உலகத்திலே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். மோமின்களுடைய பல பண்புகளை அல்லாஹ் பேசிட்டு வருகிறான். சூரா ஆலி இம்ரான், குர்ஆனுடைய 3வது சூரா 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். அந்த முஃமின்கள் யார் என்றால் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். எப்பேற்பட்ட கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் முஃமினுடைய குணம் என்ன? வல் காதிமீனல் கைத, அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். கோபத்தையும் அடக்கிக் கொள்ளணும், அதே நேரத்தில் யார் மூலமாக நமக்கு இந்த கோபத்திற்கு நாம் வருகின்றோமோ அந்த மக்களையும் மன்னித்து விட வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஃமினுடைய பண்பாக அல்லாஹ் 3வது சூராவில் 134வது வசனத்தில் சொல்கின்றான். நாம முஃமின்கள் தானே, அது ஆண்களோ பெண்களோ, இந்த கோபப்படுகின்ற விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் ஒரு ஏகத்துவவாதி அதெல்லாம் அப்புறம். உண்மையிலே நீங்க உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி மறுமை நம்பி வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நீங்கள் கவனித்தது உண்டா? கோபப்பட்டு விட்டால் அப்படியே பெருமையாக பேசக்கூடியவர் அத்தனை பேருக்கும் சொல்கின்றேன், நீங்கள் முஃமின்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் வல் காதிமீனல் கைத, அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள். அவன்தான் வீரன். கோபம் வருகிற பொழுது கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு அடித்து விட்டு நொறுக்கி விட்டு பெரிய ஆள் அல்ல, உலகம் பேசும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கோபம் வருகிற பொழுது யார் அதை அடக்கிக் கொள்வாரோ அவன்தான் உண்மையான பலசாலி வீரன் என்றார்கள். ஆச்சரியமா இருக்கு. கோபம் வந்தா ஏதாச்சும் ஒன்று உடையணும், அடிக்கணும், உடைக்கணும். இதான் உலகத்தினுடைய பார்வையில யதார்த்த நிலை. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, உனக்கு கோபம் வருகிற பொழுது நீ அடக்கி கொண்டால் நீ தான் உலகத்திலே பலமிக்க ஒரு வீரன் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த குணத்தை நாம் இழந்து வருகின்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் இது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அன்ன ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சில அறிவுரைகள் நீங்கள் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்து எனக்கு சில அறிவுரைகள் சொல்லுங்க என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், லா தக்தப், கோபப்படாதே, கோபத்தை கைவிடு என்றார்கள்.
மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே அவுசினி, எனக்கு சில அறிவுரை சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் அந்த மனிதர் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில் ஒன்றாகத்தான் இருந்தது. லா தகுதப், லா தகுதப், கோபப்படாதப்பா, கோபத்தை கைவிடு, அது நல்லதல்ல, அது நாசமாக்கி விடும். ஒரு அறிவுரை ஒரு மனிதர் கேட்கிறாரு, ஏதாச்சும் ஒரு நல்லது சொல்லுங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு தெரிந்தது சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார், அல்லாஹ்விடமிருந்த செய்திகள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அறிவுரை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிற பொழுது, லா தகுதப், நீ கோபத்தை படாதே, அது கைவிடு. இது புகாரியிலே 6166வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. இதோடு அல்லாஹ்வுடைய தூதர் மற்றவர்களுக்கு அறிவுரையோடு நின்றவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏதாவது ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஏராளம். நாம் சந்தித்திருக்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏராளம். அதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், இந்த யூதர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சலாம் சொல்றது மாதிரி யூதர் அங்கே அப்படி தான் இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி, சமாதானம், நிம்மதி, அமைதி, ஒரு வாழ்த்து சொல்கின்றோமோ, அது மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த வார்த்தைகளை மாற்றி அஸ்ஸலாமு என்ற வார்த்தைக்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம், மௌத் உண்டாகட்டும், நீங்க சாவட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலைக்குமுஸ் ஸாமு வல் லஅனா, தன்னுடைய கணவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு யூதன் நீக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சொல்கிற பொழுது மனைவியாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, உனக்கு மரணமும் இறைவனுடைய சாபத்தையும் உண்டாகட்டும் என்றார்கள். அந்த நேரத்தில் இது கரெக்டாக தான் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆமாம், நியாயம்தான், அவரும் திட்டிருக்காரு, அல்லாஹ்வுடைய தூதர் பதிலும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக போச்சுன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அந்த யூதர்களை எதுவுமே சொல்லலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்றாங்க, மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானம், நளினம், அமைதி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லு, மனிதர்களுடைய எல்லா காரியத்திலையும் நளினத்தன்மையை அல்லாஹ் விரும்புகின்றான், கோபத்தை அல்லாஹ் விரும்பல. ஒருவர் பதில் சொல்கிறார், அவருக்கு பதில் சொல்லணும், உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்கணும், அல்லாஹ் அதை விரும்பல. ஒருவன் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகளை, உங்களுக்கு நாசம் உண்டாக்குகின்ற, மரணத்தை வேண்டுகின்ற எத்தனையோ சொற்களை கொண்டு உங்களிடத்தில் பேசினாலும் அல்லாஹ் உங்கள்கிட்ட விரும்பக்கூடிய வார்த்தை என்ன? உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளில் அர்ரிஃப்க, நளினத்தன்மையை, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற தகவலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6395வது இலக்கத்தில் இப்படி இடம்பெற்றிருக்கிறது. இப்படி ஏராளமான தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோபத்தினுடைய விளைவாக மனிதன் பல சண்டைகளில், சச்சரவுகளில், கெட்ட கெட்ட மோசமான வார்த்தைகளில், சொல்ல வேண்டியது இல்லை, அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளால் நம்மை கவனிக்கக்கூடிய, நம்மை பார்க்கக்கூடிய, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் கழுகு பார்வையில் கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் சொல்கிறார், ஏகத்துவம் என்கிறீர், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறீர், ஏன் அவ்வளவு அசிங்கமான வார்த்தை? நாங்க கூட பேச மாட்டோமே, எங்களுடைய வாயில் அப்படி வரலையே. குர்ஆனையும் ஹதீஸையும் என்று சொல்லி சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கை பார்த்து நாம் சந்தோஷம் அடைகிற பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை பார்த்து உங்களை விட நாங்கள் பரவாயில்லையே என்று பேசக்கூடிய ஒரு அவலநிலை இன்றைக்கு உருவாக இருக்கிறது. ஏகத்துவவாதியா? அல்லாஹ்வை நம்பியவர்களா? மோமின்கள் என்று தங்களை சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண வார்த்தை.
கோபத்தினுடைய விளைவு பேசி விடுகின்றோம், பல வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகின்றோம். அதன் விளைவு என்ன? ஏகத்துவமா? எது பேசினாலும் குர்ஆன் வசனமா? எது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க கேள்வி வேற. அப்படியா? அதை பேசக்கூடியவர்கள் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கேவலப்படுத்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு அசிங்கம் தான், உங்களை பற்றி தவறாக பேசி இருக்கிறார், குறைவாக அதை சொல்லி இருக்கிறார், இருக்கட்டும். ஆனா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் என்ன? நளினத்தன்மை. போ பேசிக்கோ, நீ பெரிய ஆள் தான், நான் வீரன். எவ்வளவு கோபத்தை நீ ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உவமையை, உதாரணத்தை கடைபிடித்து வீரனாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் இருப்பேன் நிரூபிக்கணும். ஏகத்துவம் என்பது நெஞ்சில கை கட்டி அத்தையாத்துல விரல் அசைச்சு விட்டா ஏகத்துவத்தை கடைபிடித்து விட்டும் ஆகிவிடாது. எல்லா நடவடிக்கையிலும், பேச்சில நடவடிக்கை எப்படி இருக்கிறது, நம்ம நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும். ஏன்னா நம்ம அப்படி பார்க்கறாங்க, உயர பார்வையில பார்க்கறாங்க, கீழே பார்க்கல, உயர்ந்த அந்தஸ்துல பார்க்கறாங்க. ஏகத்துவம் பேசுறாங்க, குர்ஆனை பேசுறாங்க, ஹதீஸை பேசுறாங்க. அதனால தான் நம்மை நோக்கி அதிகமான விமர்சனம் இந்த ஊர்ல. தொழுகை தொழலையா அதே பேசுவாங்க, பேசதான் செய்வாங்க. குர்ஆனை சொல்றீங்க, ஹதீஸை சொல்றீங்க, தொழுகை இல்லையா? பேசதான் செய்வாங்க. வியாபாரத்தில் நீதம் இல்லை, நேர்மை இல்லை. நீதத்தை தவறுகிற பொழுது, அங்கே நியாயத்திற்கு எதிராக அநியாயத்தை நிலைநாட்டப்படுகிற பொழுது கேட்பார்கள், பேசுவார்கள். ஊர் ஃபுல்லா என்னத்தை வியாபாரம் செஞ்சீங்க, எப்படி நடந்து கொள்றீங்க, பிறரோட எப்படி நடக்கணும், இதான் ஏகத்துவமா? வரக்கூடிய வார்த்தை எல்லாம் அப்படிதான். குர்ஆனா ஹதீஸா? இது குர்ஆன்ல இருக்கா? பதில் சொல்ல முடியாமல் வாய் இருந்தும் பேசுவதற்கு மௌனிகளாக கடந்து போகிறோம். சாதாரண நிகழ்வு அல்ல. அதனால இஸ்லாம் நமக்கு அழகான கோபத்திலிருந்து வெளிப்படுவதற்கும் அதிலிருந்து பின்வருவதற்கும் அதை சமாளித்துக் கொள்வதற்கும் அழகான ஒரு தகவலை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிற பொழுது 25வது சூரா சூரத்துல் ஃபுர்கான் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இது மாதிரியான நிகழ்வுகள் மனிதன் என்ற அடிப்படையில் நடந்துவிட்டால், வைபாதுர் ரஹ்மான் அளவிலா அருளாளனுடைய அடியார்கள், யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே எப்படி நடப்பார்கள் என்றால் பணிவுடன் நடப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன, ஜாஹில்களை, அறிவினர்களை அவர்கள் சந்தித்தால், ஏதாச்சும் நமக்கு எதிராக சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வகையில் அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய நடவடிக்கையில் அமைந்துவிட்டால், அது மாதிரியான ஒரு சபை, ஒரு நிகழ்வு நாம் அங்கே இருக்கிற பொழுது நம் கண் முன்னால் நடந்தால் சண்டை ஏற்படுற மாதிரி, கோபம் ஏற்படுற மாதிரி, கெட்ட வார்த்தைகள் பேசப்படுவதை மாதிரி அல்லாஹ் அழகான அவர் வழிமுறை சொல்லித் தருகிறான் எல்லோருக்கும். இது வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவினர்களை நீங்கள் சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரச்சனையே சால்வு. யாரும் அங்கே தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஃபத்வா கொடுக்க வேண்டியது தேவையில்லை. நாம நடக்கிற அந்த நடவடிக்கையில் போதும். யாரும் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி நடங்க, இப்படி நடங்க, அது செய்யுங்க, இது செய்ய சொல்ல வேண்டியதில்லை. ஏன்? குர்ஆன்ல அத்தனை வழிகாட்டுதலும் இருக்கிறது. உங்களுக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுது, சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், மோசமான வார்த்தைகள் பேசக்கூடிய இடமாக இருந்தாலும், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவினர்கள் பேசினால் சலாம் என்று கூறி விலகி விடுவார்கள். நான் தான் மோமின் என்றால், நான் இறை நம்பிக்கையாளன் என்றால், அது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதான். இது கோபத்திலிருந்து நாம் வெளிப்படுவதற்கும் அதிலிருந்து விலகுவதற்கும், பிரச்சனை ஏற்படக்கூடிய அது மாதிரியான சபைகள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு பண்பை சொல்லி பாருங்க.
அவனே அமைதியாக போயிடுவான். அப்போ இத்தகைய ஒரு பண்பை நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கோபப்படக்கூடியவர்கள், கோபப்படுகிற பொழுது நிகழக்கூடிய விளைவுகள், உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாத்துக்கும் தீர்வு இது. போ அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு சலாம் என்ற வார்த்தைக்கு பதிலாக அருவருப்பான பேச்சுகள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்றாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் அருவருப்பான பேச்சுகளை பேசவே மாட்டார்கள். இயற்கை செயற்கை என்ன? பேசக்கூடிய இடமாக இருந்தாலும், பேசுவதற்கு தகுதி நியாயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அருவருப்பான பேச்சுகள் பேசவே மாட்டார்கள். அத்தகைய இறை தூதரை என்னுடைய உயிருக்கு மேலாக நான் மதிக்கிறேன் என்றால் என் நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அப்படிதானே? இல்லை பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரோல் மாடல், முன்மாதிரி என்று இருந்தால் நம்மை முன்னாடி விட்டு பின்னாடி சிரிப்பாங்க. இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலை. அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் பிறர் நலம் நாடுவது இஸ்லாம். அத்தீனு அந்நஸீஹா. இஸ்லாம் பிறர் நலம் நாடக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அது எவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும், இஸ்லாத்தை அழிக்க துடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் ஆள் பார்க்க மாட்டோம். இஸ்லாத்தினுடைய நடவடிக்கைகளால் அவனை மாற்றி அமைப்போம். இஸ்லாம் எந்த விஷயத்திலும் யாராக இருந்தாலும், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும், இஸ்லாம் பிறர் நலத்தில் அதிகம் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். உலகத்தில் வேறு எந்த மதமும் கிடையாது. இந்த இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பு. ஆனால் இன்றைக்கு அந்த பிறர் நலத்தை தாண்டி பிறர் நலத்திலே எவ்வளவு கேடுகள் விளைவிக்க முடியுமோ அத்தனை கேடுகளும் நாம் இன்றைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஒருத்தனுடைய வளர்ச்சி, ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடியதை, அல்லாஹ் தரக்கூடியதை, அதை தவறாக பேசி எது எதெல்லாம் செய்யணும் கெடுதி செய்வதற்கு ஏராளமானவர்கள் இன்றைக்கு நாம இருக்கிறோம். அப்போ இஸ்லாத்தினுடைய பண்பு என்ன? அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிமுடைய குணம் என்ன? அத்தீனு அந்நஸீஹா. பிறர் விஷயத்தின் நலத்தை நாடக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள். அன்சாரி நபி தோழர்களுக்கு மத்தியிலும் முஹாஜிர், மக்கமா நகரத்தில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த முஹாஜிர்களுக்கு மத்தியில் என்ன இருந்தது? பிறர் நலத்தினுடைய வெளிப்பாடு மொத்தமாக அங்கே இருந்தது. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். எல்லாத்தையும் இழந்து, சொத்துகளையும் மனைவி மக்களையும் ஊர் உற்றார் உறவினர் அவருக்கு அல்லாஹ் வழங்கிய அத்தனையும் இழந்து மதீனாவை நோக்கி வெறும் கையோடு வந்தார்கள். வந்த உடனே எதையும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு அது வேணும், இது வேணும், தோட்டம் வேணும், காசு பணம் வேணும், திர்ஹங்கள் வேணும், தீனார் வேணும், எதையும் எதிர்பார்க்கல. அப்படியே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மத்தியில் கொள்கை உறவு, கொள்கை சகோதரர்கள் என்று உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மதீனா நகரத்தை சார்ந்த அன்சாரி நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து எதை கேட்கிறார்கள் என்றால், இக்ஸிம் பைனனா வபைனஹும் இஹ்வானனா. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் எங்களுடைய கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியில் அந்நஹ்ல பேரித்த மரங்களை நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள். எங்களுக்கு என்ன தோட்டங்கள் இருக்கிறது, பேரிச்ச தோட்டங்கள் நிறைய இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சரிபாதி மரங்கள் எங்களுக்கு பாதி, எங்களுடைய முஹாஜிர் தோழர்களுக்கு பாதியாக நீங்கள் கொடுத்து விடுங்கள், பங்கிட்டு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அப்படிலாம் செய்ய முடியாது. அப்பொழுது அந்த அன்சாரி தோழர்கள் முஹாஜிருடைய விஷயத்தில் நலம் நாடினார்கள். அப்படியா, எங்களுடைய தோட்டங்களில் அவர்கள் வேலை செய்யட்டும், பேரித்த பழங்களில் வரக்கூடிய லாபத்தில் நாங்கள் ஈட்டுக் கொள்கின்றோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் பிறர் நலத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்தணும், அக்கறை செலுத்தணும். ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் என் கொள்கை சகோதரன், அவன் வேறு யாரும் இல்லை, அந்நியர் இல்லை, எதிரி இல்லை.
என் கொள்கையால் எனக்கு சகோதரனாக கிடைத்திருக்கிறான். இது இஸ்லாம் எனக்கு சென்றிருக்கிற ஆக சிறந்த ஒரு சிறப்பு. அன்சாரி தோழர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். வேண்டாம் என்று அவர்களும் இருந்தார்கள், இவர்களும் கொடுக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இரண்டு பேரும் ஆசைப்படல, இரண்டும் வேண்டாம், அவங்களுக்கு எங்களுக்கு என்னவோ அதுவாம், அப்படி இருந்தார்கள். இது புகாரில 3782வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு பிறர் நலம் மற்றவர்கள் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடப்பதற்கு இதை விட ஒரு ஆக சிறந்த ஹதீஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபித்தோழர்களுக்கு மத்தியில் பேசுறாங்க. பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவங்க, அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க. புகாரியில 3472வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்றாங்க, இஷ்தரா ரஜுலும் மிர் ரஜுலில் இகாரஹு லஹு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்கிட்ட தனக்கு தேவையான ஒரு அசையா சொத்து, ஒரு நிலத்தை வாங்குகிறார். அவர் வாங்கின பிறகு தன்னுடைய தேவைக்காக அந்த நிலத்தில் தோண்டுகிற பொழுது, அதில் ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிற பொழுது, ஒரு களிமண் ஜாடியில தங்கம் நிறைந்த கிடக்கிறது. அதை பார்த்த உடனே நிலம் யார்கிட்ட வாங்கினாரோ, வாங்கினவர் யாரிடத்தில் அந்த நிலத்தை வாங்கினாரோ அவர்கிட்ட போறார். போயிட்டு அங்கே சொல்கிறார், இஷ்டரைத்து மின்கல் அர்த், உன்கிட்ட இந்த நிலத்தை மட்டும் தான் நான் வாங்கினேன் சொல்லிவிட்டு, வலம் அபதா மின்கல் தஹப், இதோ இந்த தங்கத்தை உன்கிட்ட நான் வாங்கல. ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறாரு, அதை தோண்டுகிற பொழுது, குழியாக அதை செய்கிற பொழுது, ஒரு மண் ஜாடியில தங்கம் நிறைந்த ஒரு புதையல் கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே தனக்கு கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளாமல் யார்கிட்ட இந்த நிலத்தை வாங்கினோ அவர்கிட்ட போய் சொல்கிறார், இன்னமா இஷ்டரைத்து மின்கல் அர்த், ஏன்பா உன்கிட்ட வாங்கினது இந்த நிலத்தை மட்டும்தான், வலம் அபதா மின்கல் தஹப், உன்கிட்ட இந்த தங்கத்தை வாங்கல, இது உனக்கு சொந்தம், எனக்கு சொந்தமில்லை என்று ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை. இன்னைக்கு எப்படி வரும்? ஒரு சில சென்ட் வாங்கியிருந்தாலும் பக்கத்தில் புறம்போக்கு நிலமா இருந்தா இதுவும் என்னோட தான் சண்டை போடுவான். நான் தான் வாங்கினேன் இல்ல, பக்கத்து அது எனக்கு சொந்தம். கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாம பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பனு இஸ்ரவேல் சமூகத்தில் இப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் நிலத்தை வாங்குறாரு, அவருக்கும் தெரியல இங்க என்ன இருக்கு, விற்றவருக்கும் தெரியாது, வாங்கினவருக்கும் தெரியாது. ஆனால் வாங்கியவர் அதை குழி தோண்டுகிற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துக்கொண்டு பெருமளவில் அந்த தங்கத்தை பார்த்த உடனே யாரிடத்தில் போய் வாங்கினாரோ அவர்கிட்ட கொடுத்து விட்டு, இது எனக்கு சொந்தம் இல்லப்பா, இது உனக்குரியது, நீ வச்சுக்கோ. அப்போ தீர்ப்பு வழங்கினவர்கிட்ட போய் நம்ம நிகழ்வுகள் சொல்லும் பொழுது அவர் ஒரு செய்தியை சொல்கிறார், உங்களுக்கு மகள் இருக்கா, மகன் இருக்கா, இருக்குன்றாங்க ரெண்டு பேரும். அப்போ இந்த கல்யாண செலவை அவங்களுக்காக நீங்கள் சதகா செஞ்சிருங்க. எவ்வளோ பிறருடைய விஷயத்தில் நாம் செலுத்த வேண்டிய ஒரு பிறர் நலம் என்ற தன்மை இதில் இருக்குது. யோசித்து பாருங்கள், பெருந்தன்மை எப்படி வெளிப்படுத்துகிறது இஸ்லாம், அதை தான் சொல்கிறது. பிறருடைய விஷயத்தில் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்காத, அவனுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காத, அவனுக்கு பிரச்சனை தராத. நீ முஸ்லிம் என்றால், நீ மோமின் என்றால், உன்னுடைய வார்த்தைகளால், உன்னுடைய கரங்களால், உன்னுடைய நாவால் பிறருக்கு தொல்லை தராத. அவன் தானப்பா முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிமுக்கான இலக்கணம் என்ன? என் நாவாலையோ என்னுடைய கரத்தாலையோ பிற முஸ்லிம் சகோதரருக்கு நான் தொல்லையை கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம். இன்னைக்கு இருக்கா? அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு அவர்களுக்கு எவ்வளவு கெடுதல், எல்லாத்தையும் பண்ணும், ஏகத்துவம் சொல்லும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அப்போ நம்ம முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் நமக்கென்ற சில பண்புகள் இருக்கிறது. இது சொல்லப்பட்ட அத்தனை பண்புகளும் ஒரு இறை நம்பிக்கையாளர் கடைபிடிக்க வேண்டிய, அவனுடைய வெளி செயல்பாடுகள் எல்லாமே இது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது, எல்லாம் பிறர் பார்க்கக்கூடிய செயல்பாடுகள். நாம் பேசக்கூடிய வார்த்தை, நம்மளுடைய கோபம்,
இந்த பிறர் நலம் நாடக்கூடிய விஷயம், எல்லா விஷயங்களும் பிற மக்கள் பார்த்து நம்மளுடைய குணங்களையும் நம்மளுடைய நடவடிக்கைகள் பார்த்து தான் இந்த கொள்கைக்கு வருவாங்க. உன்னை மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், என்னுடைய நடவடிக்கையால் இந்த ஜமாத்துக்கு எந்த ஒரு இலக்கும் வந்து விடக்கூடாது. என் கொள்கையால், என் தௌஹீதால் எந்த விதமான பாதிப்பும் பிற மக்களுக்கு வந்து விடக்கூடாது. பிறர் பேசும் பொருளாக ஆகிவிடக்கூடாது. ஒரு ஏகத்துவத்தை சொல்ல போடும்போது பல்வேறு விதமான விமர்சனங்களை சந்திக்கிறோம். உங்களுக்குள்ளே சரியில்லை, உங்களுக்குள்ளேயே ஏகத்துவம் இல்லை, எங்களுக்கு சொல்றீங்களா? உங்களிடத்தில் தொழுகை இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. நியாயத்தை பத்தி வெளிவந்து பேசுகிறீர்களா என்று பலர் கேட்கிறாங்க. இது சும்மா பயான்ல சொல்லக்கூடிய தகவல் அல்ல, அத்தகைய ஒரு இழிவு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உண்மையாளர்களாக நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால் உங்களுடைய மனதில் கையை வைத்து முடிவு செய்யுங்கள். அல்லாஹ் எனக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாக்கியம் எது? ஏகத்துவம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய உன்னதமான உண்மையான இந்த கொள்கை கிடைக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு இந்த உலகத்தில் பல கோடிகள் கிடைக்கலாம், இந்த ஏகத்துவம் கிடைக்கவில்லை என்றால் அது எதற்கும் சமம் இல்லை. அவ்வளோ ஒரு பொக்கிஷங்களில் ஆகச்சிறந்த பொக்கிஷம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் மட்டும்தான் என் தலையை சாய்ப்பேன் என்பது. கண்டவனுக்கு முன்னால் என் தலை வணங்காது. அல்லாஹ் அத்தகைய ஒரு கண்ணியத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த கண்ணியமான கொள்கையை பிறருக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை கெடுத்து விடாதீங்க. நம்மால் முடிந்த அளவிற்கு ஏகத்துவம் அல்லாஹ் நமக்கு சொல்லதை, எப்போ மரணம் வரும் என்பது தெரியாது. ஏதோ பேசுகிறோம், ஜும்மால பேசுகிறோம், போயிடும், கடந்து போகாதீர்கள். நமக்கு மரணம் என்பது நம்மளுடைய பிடரி நரம்பை விட மிக பக்கத்தில் இருக்கிறது. அதை மனதில் வைத்தவர்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய உண்மையான இந்த மார்க்கத்தை எல்லா நேரங்களிலும் எனக்கு சக்திக்குட்பட்டு நான் நடப்பேன். என்கிட்ட தவறு என்று வருகிற பொழுது அதை நான் திருத்திக் கொள்வேன். பிறர் பேசும் விதமாக என்னுடைய தவறு வெளிப்படுத்திவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க. அல்லாஹ் நம்மளுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கதறுங்கள். அல்லாஹ் நீ ஏகத்துவ கொடுத்திருக்க, இதை நான் காப்பாற்றணும். என்னுடைய எந்த செயலும் பிறருக்கு தீங்கு இழைக்கக்கூடியதாகவோ, பிறருடைய விஷயத்தில் தலையிடக்கூடியதாகவோ, பிறருடைய மானங்களில் தலையிடக்கூடியதாகவோ என்னுடைய சொல்லையோ செயலையோ இருந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நன்மக்களாக, அந்த ஈமானிய உள்ளங்களோடு உணர்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.